துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது பொன்னான ஒரு ஆண்டு. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட அடுத்த 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனியை பேசிக்கலாக 2 விஷயம் சொல்லலாம். அதாவது எதெல்லாம் தடைப்பட்டு போயிருந்ததோ, எதெல்லாம் தட்டி போயிருச்சோ, அது எல்லாமே இப்போ நடக்கும். நிறைய பேர் நீட் எழுதியிருப்பீங்க, சில பேர் ஐஏஎஸ், ஐபிஎஸ், சிவில் சர்வீசஸ், போட்டித் தேர்வுகள் இன் எனி ஃபார்ம் எழுதி அதில் ட்ராப் ஆகி இது ஆகாதுன்னு விட்டு வச்ச எல்லா காரியங்களும் இப்போ நடக்கும். இது ஒரு பெரிய யோகமான காலகட்டம். நிறைய பேர் வீடு வாங்கி புது வீட்டுக்கு போகக்கூடிய பிராப்தம். சில பழைய வீடெல்லாம் வச்சுருப்பீங்க, அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புது வீட்டுக்கு போகக்கூடிய பிராப்தம். ஆனால் இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது குருவுடைய வீடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கல்வி கடன் வாங்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா துலாத்துக்கு டைரக்ட் குரு பார்வை இருக்கிறதுனால நீங்கள் வாங்குற கடன் கண்டிப்பாக அடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும். லைஃப்பில் இந்த மாதிரி டைம்லாம் மறுபடியும் வராது. ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது 3 விஷயங்களை குறிக்கும். ருணம், ரோகம், க்ஷத்ரு. ருணம் என்றால் கம்ப்ளீட் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சனி கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுறார். ஏதாவது ஒன்று ஆக்டிவேட் ஆகும். ஒன்று கடன் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லையா எதிரியை இன்க்ரீஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நோயை இன்க்ரீஸ் பண்ணணும். எது வேணும் நீங்களே சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லும் பொழுது மிதுனத்துக்கு, துலாத்துக்கு, மகரத்துக்கு சூப்பர் டைம் இந்த சனி பயிற்சின்னு சொன்னேன். ஏன்னு கேட்டால் 3, 6, 10 கூடிய பாவகங்களில் சனி போய் உட்காரும் பொழுது யாருமே உங்களை எதிர்க்கவே முடியாது. அதாவது தடை அதை உடை சரித்திரம் படை, இந்த மாதிரி ஒரு வாக்கியம் இருக்கு பாருங்க. இதுக்கு யார் உதாரணம்னு கேட்டால் துலாம் ராசி நண்பர்கள் தான். செம்ம டைம். இப்போ எந்த போட்டி புறமையாக இருந்தாலும் துவம்சம். நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, நிறைய பிரச்சனைகள் ஓடின்னு இருக்கும். அதெல்லாம் டிஸ்கனெக்ட். எந்த விதத்தில் பிரச்சனை உருவாக்குறாலும் சரி, உங்களை பார்த்து அவங்க சலாம் போட்டு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மாறும். ஆனால் என்னென்னா ஹெல்த் மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ணும். ஏன்னா போய் விரயஸ்தானத்தில் போய் காலபுருஷனுக்கு விரயமாக இருக்கிறதுனால ரொம்ப லேட்டாக சாப்பிட்றது, பழைய சாதத்தை சாப்பிட்றது, 2 நாள் முன்னாடி வச்சிருக்கக்கூடிய தக்காளி சட்னியை சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணப்படாது. எப்போ ரெஃப்ரிஜரேஷன் வந்ததோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வயிறு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். கேஸுக்கு காரணமே ரெஃப்ரிஜரேஷன் தான். அதனால் உங்கள் உடம்பு நீங்கள் நல்லபடியாக பார்த்துட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாது. தைரியமாக இறங்கி உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ சூப்பராக சாதிக்கலாம். செம்ம டைம். ஒன்று தான் பண்ணணும். திருப்பரங்குன்றம் போய் முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போகிறோம். லைஃப் அப்படியே மாற்றுறது கண்கூட பார்ப்பீங்க. நல்ல கெத்தான டைம். இப்போ விட்டு கொடுக்கலைன்னா நீங்கள் பயங்கரமான ஒரு பெரிய பிளேஸ்மெண்ட்டு போகக்கூடிய ஒரு பிராப்தம் உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் துலாம் ராசி நண்பர்களே.